சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி பலவாறாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை மீண்டும் இந்த நாங்குநேரி சம்பவம், அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி பலதுமே இருக்கு. முதலமைச்சர் இதுல கவனம் செலுத்துகிறார் அப்படின்ற கேள்வி மீண்டும் வருகிறது. அதாவது நாங்குநேரி பகுதியில ஒரு ஊருக்குள்ள இந்திரா காலனி, அதாவது பெரும்பத்து கிராமம் இந்திரா காலனி பகுதியில 9 இளைஞர்கள் சாதிய பயங்கரவாதத்துடன், எதுக்கு சாதிய பயங்கரவாதம் சொல்றேன்னா, ஏற்கனவே ஒரு முன்னாடி பகையோ இல்லை ஏதாவது பிரச்சனையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த போன பசங்க எல்லாமே 18 வயசு, 19 வயசு, 20 வயசு, 21 வயசு தான். அவர்கள் மனதில் வந்து அதாவது கொலைகள் செய்பவர்களை கதாநாயகங்களாக பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். நம்மளும் கொலை செஞ்சா நம்மளும் ஒரு சாதிய அமைப்புக்கு தலைவராயிடலாம், நம்மளையும் புகழ்ந்து ரீல்ஸ் போடுவாங்க, நம்மளையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்கிற அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஊருக்குள் புகுந்து அந்த ஊர்ல கண்ணு தெரியாம வெட்டுறாங்க. அந்த ஊர்ல வந்து அவங்க சாதிகள் இருக்காதுங்கிற அடிப்படையில் என்ன பண்றாங்க, பறையர் சமுதாயத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஒருத்தரை படுகொலை செஞ்சிருக்காங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் படுகொலை அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு சொல்லப்படுறது, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லப்படுது. கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வடக்கன்ஸ் அவர் பாவம் அங்க தொழிலுக்காக வந்தவரை படுகொலை செஞ்சுட்டாங்க. இப்போ இது எப்படி பார்க்கறது, இது வந்து எப்படி சொல்லப்படுகிறது, கஞ்சா போதையினால் இந்த மாதிரி கொலைகள் நடந்துருச்சு, அவங்களும் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்போ அவங்க கஞ்சா போதைக்கு அடிமையானதுக்கு யார் காரணம்? தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் நாங்குநேரி பக்கத்தில் இருக்கிற குக்கிராமங்கள் வரைக்கும் கஞ்சா கிடைக்குது அப்படின்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமான மழை இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்.